அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி பகவானின் சொந்த வீடான ஜென்ம ராசியில் சுக்கிரன் அமர்கிறாருங்க. ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயத்தில் இருப்பதை விட ஜென்மத்திற்குள் நுழைவதால் கஷ்டம் நீங்கி நல்ல செய்தி கிடைப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையிலும் புதையல் யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாகவும் திகழக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக ஜென்மராசிக்குள் விளைகிறாருங்க. பூர்வ புண்ணியாதிபதியும் கர்மாதிபதியுமாக திகழக்கூடிய சுக்கிரன் ஜென்மராசிக்குள் நுழைந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நல்ல மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைப்பதோடு பொருளாதார ரீதியாக வீண் விரய செலவுகள் உறுதியாக கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை விட சிறப்பான மாற்றம் நிச்சயம் உண்டு. ஏனென்றால் மிக வலுவாக ஜென்மராசியில் வித்யாகரகரான புதன், சூரியன் போன்ற கிரகநிலைகள் இணைந்திருக்கும் போது செவ்வாய் அங்கு உச்சபலம் பெற்றிருக்கிறாருங்க. எனவேதான் இந்த தருணம் என்பது உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்மராசியில் மிகவும் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் தனது சப்தம பார்வையை 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானமாகிய 7ஆம் இடத்தின் மீது வலுவாக சப்தம பார்வையால் சப்தம பாரத்தை பார்க்கிறாருங்க. எனவே சப்தமஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை விட பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நினைத்த காரியம் அனைத்தும் தடையில்லாமல் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது. எனவே நீங்கள் நினைப்பதை விட பல காரிய தடைகளை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நினைத்ததை நினைத்த வேகத்தில் செய்து முடிக்க கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக சுக்கிரன் ஜென்மராசியில் வளம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவதால் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் ஜென்மராசியில் உஷ்ணகிரகமான சூரியன் உச்சபலத்துடன் செவ்வாய் உள்ளிட்ட கிரகநிலைகள் இணைந்திருக்கும் போது மிக வலுவாக சுக்கிரனும் இணைந்திருப்பதால் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் செயல்படக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் சிரமங்கள் கட்டுக்குள் இருப்பதோடு எதிர்பார்க்கக்கூடிய பரிபூரண உடல் நலம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது அலைச்சல் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல விஷயங்களை நினைவில் வைத்து சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவில் இருந்த தடைகள் முற்றிலுமாக விலகி பண வரவு அதிகரிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. தொலைந்து போன அல்லது திருட்டு போன பொருளை கண்டடையக்கூடிய நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. நீங்கள் நினைத்ததை வலுவாக செய்து முடிப்பதோடு அடுத்த கட்ட இடத்தை நோக்கி உங்களுடைய வாழ்வில் நகர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உடல் உற்சாகத்துடன் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வகையில் உள்ளத்திலும் மகிழ்ச்சியும் இனிமையும் கிடைக்கக்கூடிய பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூடும். ஏனென்றால் சுக்கிரன் அஷ்டமத்தில் இருப்பதை விட ஜென்மத்தில் நுழைந்திருப்பது ஒரு வகையில் நல்ல யோகத்தையும் சுகாதிபதியாக நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் சௌகரியத்தையும் மேன்மையையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய விரய செலவுகள் சுப விரயங்களாக அமைவதோடு மட்டுமல்லாது எதிர்பாராத திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும். உபரி வருமானம் அதிகரிக்கும். எதையும் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சப்தம பார்வையை கலஸ்திரஸ்தானத்தின் மீது பதிப்பதால் திருமணம், நிச்சயதார்த்தம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக நடைபெறுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. திடீரென ஏற்படக்கூடிய வீண் விரயங்களை முற்றிலுமாக குறைத்து முன்னேற்ற நடவடிக்கை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த தருணத்தில் நிறைவாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியாக இந்த தருணத்தில் பல வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் முற்றிலுமாக தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் மகர ராசிக்காரர்களுக்கு எளிதில் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது பணப்புழக்கம் சற்று தாராளமாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வலுவாக கிடைப்பதால் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பணிச்சுமை குறையும். இந்த தருணத்தில் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக நன்கு திட்டமிட்டு செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. சனி
பகவானும் வெற்றிக்கு உரித்தான 3 இருப்பதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் நிச்சயமாக விலகும். இதுவரை அனுபவித்து வந்த பல தொல்லைகளுக்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஜென்மராசியை விட்டு விலகும் போது அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் தொழில்துறை வியாபாரத்துறையில் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிய கிளை திறத்தல், தொழிலை விஸ்தரிப்பு செய்தல், தொழில் துவங்குதல் போன்ற பணிகளில் முற்றிலுமாக எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு கைகூடும் தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய முதலீடுகளிலும் முயற்சியிலும் தயக்கமின்றி பல பணிகளை செய்து முடித்து லாபம் ஈட்டக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் வருமானமும் செல்வாக்கும் உயரும் தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பிரபல புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் வலுவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொருளாதார ரீதியான சிக்கல்களை முற்றிலுமாக தகர்த்தறிந்து வருமானத்தை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் பெரும்பாலும் இருக்கக்கூடிய காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய தருணமாகவும் உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு நிறைவாக கிடைக்கும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் அரசியலில் பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அதே போன்று கலைத்துறையில் புகழின் உச்சத்தையே அடையக்கூடிய வகையில் ஜென்மத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. கலைத்துறை ரீதியாக உங்களது தனி திறமை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது அந்த தனி திறமையை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் மகர ராசிக்காரர்களுக்கு வலுவாக கலைத்துறையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது மக்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நலத்திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாகவும் இந்த தருணம் அமைகிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கிற பல நல்ல மாற்றம் நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மாணவர்கள் விரும்பிய கல்வியை வெளிநாடு சென்று படிப்பதற்கான சந்தர்ப்பமும் நிறைவாக கைகூடி வரும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. விவசாயத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சரியான முடிவெடுப்பதோடு மட்டுமல்லாது உங்களது கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடும் வேலையாக அமைகிறது. வருமானத்தை உயர்த்துவதால் பல மடங்கு லாபத்தை ஈட்டக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளில் வலுவாக கிடைக்கிறது. நிம்மதி பெறக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் அதிரடியாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக செயல்படுபவர் தான் சுக்கிரன். அவர் ஜென்மராசிக்குள் வந்திருப்பதால் பெண்மணிகள் உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகுவதோடு பெண்மணிகள் நினைத்ததை நினைத்தவாறே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வலுவான ஆற்றலை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. மனதிற்கு பிடித்த நல்ல காரியங்கள் தானாகவே கைகூடும். புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் வருமானம் உயரும். அதோடு மட்டுமல்லாது கஷ்டம் நீங்கி நல்ல செய்தி நிச்சயம் கிடைக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தொடர்ந்து 3 வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல மடங்கு நன்மையும் முன்னேற்றமும் இனிதாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைப்பதோடு நல்ல செய்தி உறுதியாக கிடைக்கும் தருணமாக நிச்சயமாக அமையும் மகர ராசிக்காரர்களுக்கு.